ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, பயோ பாட்னி 35, பயோ ஜுவாலஜி 35 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்த்துடலாம். பயோ பாட்னியில் 4 × 2 8 கலப்பின வீரியம் குறித்து எழுதுக. கசப்புகளின் அரசன் என அழைக்கப்படுவது எது? அதன் மருத்துவ முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. எண்டோதீலியம் என்றால் என்ன? சைட்டோபிளாசம் மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன? மரபணு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்களை எழுதுக. அதே மாதிரி PBR 322 வார்த்தையிலிருந்து நீவிர் அறிந்து கொள்வது என்ன? ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 3 9. உறைகுளிர் பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனிக்குள் விதை முளைத்தல், கீழ்கண்ட தரவுகளை கொண்ட உணவு சங்கிலி, கார்பன் கவரப்படுதல், முதல்நிலை அறிமுகப்படுத்தல், இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல், வேறுபடுத்தல். அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை வரி, ஓங்கு மரத்திலே எடுத்துக்காட்டுடன் வரி, வறண்ட நில தாவரங்களின் உள்தகவமைப்பு எழுதுக. பொதுவாக மனிதனின் செயல்பாடு சூழ்நிலை மண்டலத்திற்கு எதிராக உள்ளது. ஒரு மாணவனாக சூழ்நிலை மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் கீழே இருக்குது. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு பயோ ஜுவாலஜியில் வாடகை தாய் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தொழில்துறை ஆல்கஹால், மரபணு சிகிச்சை என்றால் என்ன? லமார்க்கின் பெறப்பட்ட கோட்பாடு தவறென நிரூபித்தவர் யார்? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பனிக்குடை துளைப்பு நல்லா படிச்சுக்கோங்க. ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் பூஞ்சையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் உறுப்பு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறப்பு வீதம் பிறப்பு விகிதம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. மரபணு வங்கி நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி நல்லா எழுதி பாருங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 × 5 10. மனித அண்டசெல்லின் அமைப்பை படமறிந்து விளக்குக. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள், ஹிமினோகுளோபின் அமைப்பை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக. விவசாயத்துறையில் வேதிப்பொருட்கள் பயன்படுத்தால் ஏற்படும் விளைவுகளை எழுதவும். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.